சென்னை திருவான்மையூர் டைடல் பார்க் அருகே சாலையில் நேற்று ஏற்பட்ட திடீர் பள்ளத்தை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். லட்சுமணன், சீரமைக்கும் பணி எந்த அளவுக்கு வேகமாக நடைபெற்று வருகிறது? மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. சென்னை திருவான்மியூரில் நேற்று மாலை இந்த டைடல் பார்க் அருகே திடீரென பள்ளம் ஏற்பட்டு பெரும் விபத்தானது நேற்று ஏற்பட்டது. அதனுடைய சீரமைப்பு பணிகள் தான் தற்போது இங்கு தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நேற்று மாலை 5:30 மணி அளவில் பார்த்தோம் என்றால் சென்னை திருவான்மியூரில் இந்த டைடல் பார்க் அருகே இருக்கக்கூடிய இந்த முக்கிய சாலையில் தான் திடீர் பள்ளமானது ஏற்பட்டு பெரும் விபத்தானது ஏற்பட்டது. இந்த விபத்து பொறுத்தவரையுமே சென்னை தரமணிலிருந்து இந்த சென்ட்ரல் ரயில் நிலையம் நோக்கி வந்த கார் ஒன்று அந்த பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 5 பேர் தொடர்ந்து சிகிச்சைக்கு தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம் இந்த திடீர் பள்ளமானது பார்த்தோம் என்றால் இந்த பள்ளத்துடைய ஆழம் மட்டும் பார்த்தோம் என்றால் 13 அடி ஆழம் இருக்கக்கூடும் எனவும் தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த பள்ளம் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னவென்று பார்த்தால் இந்த கீழ், அதாவது இந்த சாலைக்கு கீழ் இந்த ராட்சச குழாய், அதாவது கழிவுநீர் செல்லும் ராட்சச குழாயானது சென்று கொண்டிருப்பதால் ஏற்பட்டு இந்த பள்ளமானது ஏற்பட்டிருக்கக்கூடும் என சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தற்போது தகவல் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த அடையாறு போன்ற பெரும் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுநீர்கள் முழுவதுமே இந்த பெருங்குடி கழிவுநீர் சுத்திகரிப்பு மையத்திற்கு செல்லக்கூடிய நேற்று மாலை பார்த்தோம் என்றால் 5:30 மணி அளவில் அந்த கழிவுநீர் வெளியேறும் பட்சத்தில் தான் இந்த பெரிய ராட்சச பள்ளமானது ஏற்பட்டிருப்பதாக தற்போது அதிகாரிகளும் ஒரு தகவல் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்த பள்ளம் ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணம் பார்த்தோம் என்றால் இந்த தண்ணீர், அதாவது இந்த கழிவுநீர் ஊறி மணலுக்குள் இந்த பள்ளம் ஏற்பட்டிருப்பதாகவும் அதனை சரி செய்யும் பணிகள் தான் தற்போது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. அந்த பள்ளத்தை பார்த்தாலும் நம்முடைய ஒளிப்பதிவாளர் கலைவாணம் அந்த பள்ளம் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது என்பது குறித்து நம்முடைய ஒளிப்பதிவை காண்பித்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் இன்று காலை 7 மணி முதலிருந்து இதனை சீரமைக்கும் பணியானது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த பள்ளமானது ஏற்படக்கூடிய இடத்தில் புதிதாக அந்த இடத்தை தோன்றி அதற்கு பிறகு அதற்கு அந்த கழிவுநீரை வெளியேற்றிவிட்டு பிறகு அதற்கான நடவடிக்கைகள் எப்படியெல்லாம் எடுப்பது குறித்தும் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக இந்த பள்ளத்தை முழுமையாக அந்த தூய்மை பணியாளர்கள் உள்ளே இறங்கி வேலை செய்வதற்கு இந்த ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் முழுமையான பள்ளத்தை அகற்றப்படுவதற்கான ஏற்பாடுகளும் தற்போது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கழிவுநீர் மற்றும் குடிநீர் பைப்புகள் கூட கீழே இருப்பதாலும் அதனை முறையான அகற்றிவிட்டு அதற்கு பிறகு அதற்கான நடவடிக்கைகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் நேற்று ஏற்படுத்தக்கூடிய அந்த பள்ளம் பொறுத்தவரை மெட்ரோ பணிகள் காரணமாக இந்த பள்ளம் ஏற்பட்டிருக்கலாம் என ஒரு தகவல் தெரிவிக்கக்கூடிய நிலையில் ஆனால் மெட்ரோ சார்பாக இதற்கு மறுப்புகளும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விபத்து ஏற்பட்டிருந்த பகுதியிலிருந்து 300 மீட்டர் அளவுக்கு தான் மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதற்கு மெட்ரோ பணிக்கும் எந்த சம்பந்தம் இல்லையும் அவர்களும் மருத்துவர்களும் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இந்த பள்ளம் ஏற்படுவதற்கான காரணங்கள் பார்த்தோம் என்றால் இந்த ராட்சச குழாய், அதாவது 2 கிலோமீட்டர் இந்த அடையாறு பெருங்குடி வரை செல்லக்கூடிய இந்த கழிவுநீர் ராட்சச குழாயினால் தான் இந்த பள்ளம் ஏற்பட்டிருப்பதாகவும் அதனை சீரமைக்கும் பணிகள் தான் தற்போது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் நேற்று பாதிப்பு ஏற்பட்டது 5 முதலில் நடைபெற்றது. அதனை அந்த 5 பேரை மீட்கும் பணியானது நேற்று இரவு நடைபெற்றிருந்தது. அந்த வகையில் நேற்று இரவு எந்த முன்னெச்சரிக்கையும் எடுக்க முடியாததால் இன்று காலை முதலே தொடர்ந்து அதற்கான பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த பள்ளத்திற்கு மாற்று வழி ஏற்பட முடியுமா, இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முடியுமா என்ற அடிப்படையில் தான் முழு விசாரணையும் தற்போது நடைபெற்ற பிறகு அதற்கான மாற்று வழிகளும் தற்போது செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த பள்ளத்தை சீரமைக்கும் பணியானது இன்னும் 2 நாட்கள் ஆகும் எனவும் தற்போது மாநகராட்சி தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பார்த்தோம் என்றால் இந்த பள்ளத்தின் இந்த ஆழம் மட்டுமே 12 அடிக்கு மேல் இருப்பதாகவும் இதற்கு கீழே பார்த்தோம் என்றால் இந்த கழிவுநீர், குடிநீர் மற்றும் கழிவுகள் அதிக அளவு இருப்பதாகவும் அதனை சீரமைத்த பிறகுதான் இந்த பள்ளத்தை மூடுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தற்போது மாநகராட்சி தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பள்ளத்தை தோண்டும் போதே இந்த கழிவுநீரானது வெளியேற்றி வருவதாலும் இந்த கழிவுநீர் கேஸ் வழியில்லாததால் அனைத்து அந்த மணல் அந்த கற்கள் முழுவதுமே அரைத்துக் கொண்டிருப்பதால் தண்ணீரானது வெளியேற்றக்கூடிய சூழ்நிலையானது ஏற்பட்டுள்ளது. அந்த மின் மோட்டார் மூலம் இந்த கழிவுநீரை வெளியேற்ற பிறகு முழுமையான அந்த பள்ளத்தை எப்படி சரி செய்வது, மேலும் அதற்கு மாற்று வழிகள் இருப்பதா என முழுமையான ஆய்வுகள் மேற்கொண்ட பிறகு இதற்கு முழுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தற்போது மாநகராட்சி தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த முக்கிய சாலை பொறுத்தவரையே இந்த திருவான்மியூர், போரூர், வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து நம்ம சென்னை கிண்டி ரயில்வேப்பட்டை செல்லும் வழியாக முக்கிய பிரதான சாலையாக இந்த சாலை காணப்படுகிறது. குறிப்பாக இந்த சாலை மட்டுமே 28 அடி கொண்ட அந்த சாலையாக இருப்பதாலும் அதற்கு இங்கிருந்து போரூரில் இருந்து நம்ம தில்லி செல்வதற்கு ஒரே வழியாக இந்த வழி இருப்பதாலும்
இந்த வழியை விரைவில் சரி செய்ய வேண்டும். மேலும் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படாது இருக்கக்கூடிய வகையில் இந்த வழியினை சரி செய்து விரைவில் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. இந்த பள்ளத்தை இந்த பாதிப்பு யாரும் ஏற்படுத்தக்கூடாது என நேற்று இரவே பார்த்தோம் என்றால் 20க்கும் மேற்பட்ட பேரிகார்டுகள் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டு அதனால் சீசனின் பணியானது தற்போது தீவிரமான முறையில் நடைபெற்று வருவது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில் இன்னும் 2 நாட்களில் இந்த சீரமைப்பு பணிகள் முடிந்த பிறகு அதற்கு தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த சாலையானது வழக்கம் போல் செயல்படும் எனவும் அந்த 2 நாட்கள் மட்டுமே போக்குவரத்தானது மாற்றம் தேவைப்பட்டால் செய்யப்படும் என தற்போது சென்னை மாநகராட்சி சார்பாகவும் மாநகராட்சி அதிகாரிகள் சார்பாகவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை திருவான்மையூர் டைட்டில் பார்க் அருகே சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தை சீரமைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.